நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏய் கிளம்புடா, அதான் சொல்லிட்டாங்கல்ல 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அப்படி 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்க, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போறேன். இந்த குழப்பமான குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமாடா? கிளம்புடா, ஊருக்கு போலாம். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் இங்க வரும்போது ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இந்த வீட்டு விட்டு போறேன்னா அது அமுதாவோட தான் போவேன். கைய கால உடைப்பேன். பாத்தியா என்ன பேசுறான் பாத்தியா? இவனா நல்லவன்? இதுக்குதான் வேணாம் வேணாம்னு சொன்னேன். இவெல்லாம் நல்லவனே கிடையாது. என் பிள்ளை என்னைக்குமே நல்லவன் தாயா. உன் குடும்பம் தாயா கேப் மாதிரி குடும்பம். நேரத்துக்கு ஒண்ணு பேசுவீங்க, ஜாதகத்தை மாத்துவீங்க. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், இவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். இத பாருங்கம்மா, மரியாதையா பேசுங்க. நாங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? போங்க, வெளியே போங்க. முடியாதுங்க, போக முடியாது. வாசு, தயவு செஞ்சு வெளியில போ. வாசு, நீ போவாத. அப்படி போகணும்னு முடிவு பண்ணினா அமுதாவை கூட்டிட்டு போ. என்ன மாமா? அமுதா, உன்னை நினைச்சு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். உன் சித்தப்பாங்கிற முறையில சொல்றேன், நீ நல்லா வாழணும்னு முடிவு பண்ணினா வாசுவோட கிளம்பி போ. பாத்தியாடா, பாத்தியா? நான் சொல்லல, இந்த பார், குடும்பமா இது. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுதுங்க. பெருங்காய டப்பா. யாரு யார் பெருங்காய டப்பா? நீதாயா பெருங்காய டப்பா. உன் குடும்பத்தை பத்தி தான் சொல்றேன். எனக்கு எல்லாம் என்னங்க திடீர்னு இப்படி கை நீட்டுறீங்க? இங்க பாருங்க வாசு, அவர் உன்னை அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா பொண்ணை கடத்திட்டு போறேன் தூக்கிட்டு போறேன்னு பேசுறீங்கன்னா அப்ப இங்க நடக்கிறதே வேற. தயவு செஞ்சு போங்க எல்லாரும். அமுதா எங்க பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. நீங்க அவளை கூப்பிட்டு அவ வந்தானா தாராளமா கூட்டிட்டு போங்க. என்ன என்ன சொல்லுமா? என்ன புரியாம பேசுற? நான் தான் ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்ல. பார்த்தல ஊர்காரங்களும் கூட்டி வந்து கேடா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க இல்லங்க, அமுதா நம்ம வீட்டு பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. அவ நம்மள அவமானப்படுத்த மாட்டா, அவ போக மாட்டா. வேணாம் சொல்லுமா? வேணாம். அமுதா நீ வா, நாம கல்யாணம் பண்ணிப்போம். அமுதா, நீ நல்லா புரிஞ்சுக்க, இந்த கல்யாணம் நடக்கும். நீ அவசரப்படாத. உன் அண்ணனை அவமானப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. அமுதா சொல்றத கேளு. வேணாமா? தவறுமா, உனக்கு வாசு பிடிச்சிருக்குல்ல, அப்படின்னா எங்களோட வா. உங்க 2 பேருக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏமா அடிதடி கலாட்டா வேணாம்னு பாக்குறோம். கிளம்புமா மாமா. அம்மா போமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஏன் யோசிக்கிற? கிளம்பு. அமுதா, நான் சொல்றது கேளுமா. உன் அண்ணனோட கண்ணீர்ல இந்த கல்யாணம் நடக்கணுமா? அமுதா வா. நீ போகாத. இந்த அண்ணி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் மேல பாசம் இருக்குல்ல, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன். நீ போகாத. அமுதா, நான் உன் மேல உள்ள காதல்ல சொல்றேன், நீ வா. இப்ப நம்ம ஒண்ணு சேரலனா அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம ஒண்ணு சேர முடியாது. அமுதா போயிடாத. அமுதா, விசா என்ன பாத்துட்டு இருக்க? பொண்ண கூப்பிடு. அடவிடுன்னு இவன் வேணும்னா இவளா வந்துட போறா, தாலிய கட்டிக்க போறா. இத பார், இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். அப்படி நீ வரலன்னு வச்சுக்க, என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போற. ஊர் உலகத்துல நீதான் பொண்ணா? உன்னை விட அழகான ரதி மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கிறாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா போமா, என்ன யோசிக்கிற? போ. அமுதா, அமுதா சொன்ன கேளுமா. போயிடாதம்மா.
அமுதா போயிடாத அமுதா. போயிடாதம்மா. அமுதா நீ வா. வேண்டாம்மா, வேண்டாம் போயிடாதம்மா. விடியா ஏய்யா அதுவே விருப்பப்பட்டு வருது நீ ஏன் நான் விட மாட்டேன். விடியா என் தங்கச்சி விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அண்ணா வேண்டாம், அண்ணி வேண்டாம். நான் வாசு கூடவே போறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா வாமா. உங்க கல்யாணத்தை ஊரே திரண்டு நாங்க ஜாம் ஜாம் நடத்திக்கிறோம். நீ வாமா. ஆமாமா எல்லாரும் வாங்க கூட்டிட்டு. சொல்லுமா. சீக்கிரம் வாமா. போங்க 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 போங்க. தப்பி தவறி கூட என் ஊர் பக்கம் வந்துடாத. என் புள்ள மேலே கை வைக்கிறேன். மாவன ஊருக்கு வா பேசிக்கிறேன். சொல்லுமா. என்னம்மா? வா வாமா, வாமா. அம்மா, என் பொண்ணு விருப்பப்பட்டாங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அவ கஷ்டப்படாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. உங்க பொண்ணு மட்டுமா விருப்பப்பட்டா? தா என் பிள்ளையும் தானே விருப்பப்பட்டான். அதனால தானே இந்த பாடம் எல்லாமே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க ஊருக்கு போனதுமே குலதெய்வம் கோயில வச்சு 2 பேத்துக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடுறேன். இனிமே இவ உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. நீங்க தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாமா வா வா வா, சீக்கிரம் வா. வா அமுதா. அமுதா, அமுதா வேணாமா, போதுமா அமுதா. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இங்கதான் நிறுத்துப்பா. மேலதான் வா.
வா. கொஞ்சம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க. வா. ஹலோ சார், வந்து உட்காருங்க. இத பாருங்கம்மா, குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க. பாலா, வந்து உட்காரு. சொல்லுங்க. இந்த குழந்தை எல்லாம் யாரு? எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? இவங்கெல்லாம் காப்பகத்துக்கு புதுசா வந்திருக்க குழந்தைங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன விஷயம்? என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு டுட்டோரியல் காலேஜில் வாத்தியாரா வேலை பார்க்குறேன். இவ என் பொண்டாட்டி, பேர் பாலாம்பிகா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருக்கிற குழந்தை எல்லாம் பாக்கறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே சுமாரா எத்தனை குழந்தைகள் இருப்பா? ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு பர்த்டேவா? ஏதாவது ஸ்வீட் கொடுக்க போறீங்களா? அப்படின்னா கீழே தாமரைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. நாங்கள் அதுக்காக வரலைங்க, நாங்கள் வேறொரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். சொல்லுங்க. நாங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு குழந்தை இல்லையா? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எங்களுக்கு 8 வயசுல ஒரு பையன் இருந்தா. ஆனா அவனை நாங்க சுனாமில தொலைச்சிட்டோம். ஓ, ஐ எம் சாரி. இல்லைங்க, இது வரைக்கும் நாங்கள் அவன் செத்து போகலை, காணாமல் போயிருக்கான்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயம் ஒரு நாள் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படியா? உங்க நம்பிக்கை வீண் போகாது. தேங்க்யூ மேடம். ஆனால் கடந்த ஒரு 6 வருஷமா அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. இப்போதான் ஏதோ ஒரு நல்ல வழி கிடைச்ச மாதிரி எங்கள் 2 பேருக்குமே ஒரு ஃபீலிங். புரியலையே, என்ன சொல்ல வரீங்க? நாங்க ஒரு நல்லவாளை சந்திச்சோம். அவ சொன்ன மாதிரி நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டா எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நல்ல முடிவுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைய தத்தெடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. என்ன சொல்றேன்? இத பாருங்க, குழந்தைய தத்தெடுக்கிறதுங்கிறதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு சார். உங்க 2 பேர்ல யாருக்கும் 45 வயசை தாண்டி இருக்க கூடாது. உங்க 2 பேரை பாக்குறப்போ உங்களுக்கு 45 வயசு ஆன மாதிரி தெரியல. ஆனா குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் தான் சரியில்லை. அதனால உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்கறது கொஞ்சம் சிரமம்தான். எங்களுக்கு தத்து கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம் வரும் நீங்க ஃபீல் பண்றீங்க மேடம்? உங்களை பார்த்தா எங்க தான் தெரியுறீங்க. ஏற்கனவே குழந்தை வேற பிறந்திருக்கு. அப்புறம் ஏன் இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ண கூடாது? பெத்துக்கலாமே. பெத்துக்கலாம் தான், ஆனா அது நடக்கலையே. அது நடக்காது. ஏன்னா என் கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு. பாலா, கொஞ்சம் சும்மா இருங்கோ. அவ கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதனால எனக்கு குழந்தைய பிறக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க காப்பகத்துல இருந்து ஒரு குழந்தைய எங்களுக்கு கொடுங்க. நாங்க ஆத்துக்கு பொறிச்சு அழைச்சின்னு போயிடுறோம். என்ன சார், உங்க மிஸ்ஸஸ் சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ திங்ஸ் வாங்குற மாதிரி பேசுறாங்க. சாரி மேடம், குழந்தைங்கன்னா அவ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவா. இவ்வளவு ஏன், பஸ்ல ட்ரெயின்ல பக்கத்துல ஏதாவது குழந்தை இருந்தா கூட அது மேல உரிமை கொண்டாடி அதனால பல பிரச்சனைகளை நாங்க சமாளிச்சிருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா குழந்தைங்க மேல அவளுக்கு ஒரு அலாதி பைத்தியம். அதுக்காக இப்படியா? எதுவுமே அளவோட இருக்கணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இத பாருங்க, இங்க கடைசியில உட்கார்ந்துட்டு இருக்காளே, இந்த குழந்தைய எங்களோட அனுப்பி வைக்கிறளா? நாங்க அழைச்சின்னு போறோம். சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களாவது அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார். இது உடனே நடக்கிற காரியம் இல்ல, மாசக்கணக்கா நடக்கிற ப்ரொசீஜர். இத பாருங்க, உங்க வைஃப் இருக்கிற மனநிலையை பார்த்தா நீங்க வருஷக்கணக்கா காத்திருக்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன வருஷக்கணக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க? சீக்கிரமா நடக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க மேடம். இல்ல சார், இது நான் ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்ல, கவர்மெண்டோட சட்டத்திட்டம் அப்படி இருக்கு. கீழே ஆபீஸ் போங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்க. சீக்கிரத்திலே நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்புவோம். ப்ளீஸ் சார், தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க கிளம்புங்க. என் கூட Thank you, madam. நிச்சயமா வருவல்ல? வாலா, வா போலாம். வா. ஏன்னா குழந்தை இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது அவகிட்ட எடுத்து சொல்லப்படாதா? எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் மேடம் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. வா, இன்னொரு நாள் வரலாம். வா போங்க, நான் குழந்தை இல்லாம ஆத்துக்கு வர மாட்டேன். என்னடி நீ இப்படி அடம் பிடிக்கிற? அதான் இன்னொரு நாள் வரலாம்னு சொல்றேன்ல. ஏ பாலா, இவளை பாருங்களே, எவ்வளவு அழகா இருக்கா. இவளை கூட்டிட்டு போங்க சார்.
சாரி மேடம். நல்ல துருதுருன்னு இருக்கா. இவள அழிச்சுன்னு போலானா? பொது இடத்த 4 பேருக்கு முன்னால உன்னை அறைய வேண்டாம்னு பாக்குறேன். வா. இல்லனா இவ முகத்தை பாருங்களே. அரைஞ்சாதான் கேப்பேன் நீ. பொடி லூஸ். வா. வா. என்ன ஒரு நிமிஷம். மேடம், இந்த சாக்லேட்ல எதுக்கு வச்சிருக்கே? குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாமா. அப்புறம் ஏன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கே? இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடு கண்ணா. இந்தா. சார் என்ன சார்? சாரி மேடம். இந்தா. போதுமா, வா. படுத்தாதடி, வாடி. இவ எல்லாரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வாடி. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கானா? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அமுதாவை தூண்டி விட்டுட்டு எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டீங்களே. பாருங்க அவர் எப்படி இடிஞ்சு போயிருக்காருன்னு பாருங்க. நான் எப்படி அவருக்கு சமாதானம் சொல்லுவேன்? அம்மா, உங்க 2 பேருக்கும் என் மேல கோபம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் ஏன் அமுதாவை வாசோட அமிச்சேங்கிறது உனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி ஒரு போன் வந்துச்சு. அது கண்டிப்பா வாசோட போன் தான். ஆனா அமுதா ஒரு வார்த்தை கூட பேசல, அழுதுகிட்டே இருந்தா. அந்த அழுக ஒரு அண்ணன் தங்கச்சி கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ அழுத மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கட்டின புருஷங்கிட்ட கண்ணீர் விட்டு முறையிடுவா பாரு, அந்த அளவு இருந்துச்சு. நீ கேட்கல, நீ பண்ணாரா, உனக்கு என்னடா தெரியும்? உங்க எல்லாருமே தூக்கி வளர்த்தவனா. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சேன். அதனால உனக்கு மனசு கஷ்டமோ அல்லது உன் புருஷன் தலை குனிஞ்சானோ உங்க 2 பேர் காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்கிறேன். அதை தாம என்னால பண்ண முடியும். நீங்க உட்காருங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு என்னைக்கு நினைக்கல. கையெடு. எனக்கு தெரியும் இதெல்லாம் உன் ஏற்பாடுதான். கரெக்டான நேரத்துல கரெக்டான வார்த்தையை சொன்னீங்க. வந்தா கூட்டிட்டு போங்கன்னு. அவளுக்கு விருப்பம் இருந்துச்சு, போயிட்டா. எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே பேசி வச்சுதானே நாடகம் ஆடி இருக்கீங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் உங்களை அவமானப்படுத்துவேனா? நான் டிராமா போடுவேனா? அமுதா நம்ம பொண்ணு போக மாட்டான்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாத்துக்கு மேல அவ காதல் தான் பிரச்சனை. அவ போயிட்டா. சும்மா பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் இதெல்லாம் உன் ஏற்பாடு, உன்னோட ஏற்பாடுதான். நிறுத்துங்க. நான் சத்தியமா சொல்றேன், என் வயித்துல வளர்ற 2 குழந்தைங்க மேல ஆணையா சொல்றேன். அமுதா நம்மளை விட்டு போவானே எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சு நான் அந்த வார்த்தை சொல்லல. என்ன செல்லமா நீ? 9 மாசம் கர்ப்பிணியா இருந்துட்டு சத்தியம் பண்ணிட்டு இருக்க. சுமாரு என்ன மாமா பண்ண சொல்றீங்க? உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கட்டின புருஷன் நம்பிக்கை இல்லாம பேசுறதா. என்ன நம்புங்க. டேய், திரும்ப திரும்ப எதுக்குடா எனக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? வைடா போன. அக்கா அக்கா போனை கட் பண்ணிடாதக்கா. ஒரு நல்ல விஷயம் சொல்லதான்க்கா நான் போன் பண்ணிருக்கேன். போன மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயமா? போன வைடா முதல்ல. அக்கா ஒரே நிமிஷம், நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குக்கா. என்னமா? ஆண் குழந்தை பிறந்திருக்கா? காலையில இந்த டாக்டர்லாம் ரொம்ப கஷ்டமான பிரசவம், ஏதாவது ஒரு உயிர் தான் பிழைக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பெத்தவங்க புண்ணியத்துல 2 உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லக்கா. எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குக்கா.
உன் ஆசீர்வாதம் என் குழந்தைக்கு தேவைக்கா. அதனால என்னை மன்னிச்சு என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நீ அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சாலே போதும்க்கா. எனக்கு வேற ஒன்றும் வேணாக்கா. நான் வச்சிடறேன்க்கா. மணியரசு, அமுதாவுக்கு துரோகம் பண்ணவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கான். ஆனா அமுதா நாளைக்கு அவன் குழந்தையோட ரோட்ல போகும்போது அமுதா பார்த்தானா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதனாலதான் ஜாதகத்தை மாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அமுதா இப்படி அவமானப்படுத்திட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுங்கிற? போலீஸ கூட்டிட்டு போய் அவன் அடிச்சு போட்டு என் தங்கச்சி கூட்டு வரட்டுமா? என்ன வேதாள மறுபடியும் முருக மரம் இருந்தா? டேய், அவ போயிட்டாடா, அவ சந்தோஷமா இருப்பா. நீங்க என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா பெரிய ஜாதகம்? நான் பார்க்காத ஜாதகமா? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவனை மீறி எதுவுமே நடக்காது. சுமாரா மாமா, நீங்க பேசாம இருங்க, நான் பேசுறேன். இந்த பாருங்க, போலீஸ் தகராறுன்னு போனா நம்ம பொண்ணு தாங்க அசிங்கப்படும். அவ மேஜர். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நாம மறுபடியும் அவமானப்படணுமா? அப்போ அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? எதுக்காக நாம விடணும்? அமுதாவை அப்படியே விட்டா அவங்க அனாதைன்னு நினைச்சுக்குவாங்க. அவ தலையில ஏறியும் உட்கார்ந்துக்குவாங்க. அப்ப அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இங்க பாருங்க, இங்க நம்மள அவமானப்படுத்திட்டு அவளை கூட்டிட்டு போனாங்களே ஒரு கூட்டம், அவங்க அவமானப்படுற மாதிரி நாம ஒரு காரியம் பண்ணணும். பண்ணணுங்க. राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्याग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं देवेम्बाचमजनयन्त देवास्तां विश्वरूपा पशवो वदन्ते सानो मन्त्रेशमोर्धन्दुहानधेनुर्वागस्मानुपसुष्टुतैतो अयं मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु मुहूर्तकाले सूर्यादीनां नवानां ग्रहाणामत्यन्त आनुकूल्यता शुभफलाप्तिरस्तु. என்னம்மா அமுதா, உங்க அப்ப முப்பாட்டு சொத்தெல்லாம் என்ன அப்படியே எழுதியா வாங்கிட்டோம்? மூஞ்சு மூணு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீ கல்யாண பொண்ணு, முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்க. என்ன விசாகம், நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? ஆமா ஆமா, வீட்டுக்கு வர்ற மருமக சொத்து பத்தெல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டா வரா? வெறுங்கையோட தானே வரா? போதும் போதும். என்னம்மா விசாகம் இப்படி பேசுற? அந்த பொண்ணுதான் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே கதின்னு வந்திருக்க. அத போய் மனசு ஒரு மாதிரி பேசலாமாம்மா? நான் மட்டும் என்ன நடுத்தரலையா விட்டுட்டேன்? என் சக்திக்கு மீறி அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கி என் சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு கோயில்ல வச்சு கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னமோ அவளை மட்டும் பெருசா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. விடுமா, அப்புறம் பேசிக்கலாமா? ஐயரா, ஆக வேண்டியதை கவனிங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. டென்ஷன் ஆகாதம்மா. எப்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. அயம் முகூர்த்தஸ்ய முகூர்த்தோ அஸ்து. கன்யவரணாம் ஹரணேம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். எல்லாரும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்படியே கொடுத்து விடுங்க. யங்காமஸ்வம் புருஷானஹ அஸ்வபூர்வாம் பிரதமஜ்ஜாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ப்ரியந்தே மபக்வயே ஸ்ரேர்ம
அப்படியே கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு. வாசு வாசு அமுதாவோட அண்ணா இன்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இன்னைக்கு எதுக்காக வர்றாங்களா? அவங்க வர வேகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சித்தப்பு என்ன பண்ணலாம்? அட பொறுப்பா நீ. வாசு நீ கவலைப்படாத, இது நம்ம ஊரு. அவங்க வந்து தகராறு பண்ண வச்சுக்க, ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டாங்க. பார்க்கலாம். சரி சரி வாசு, நீ தாலி கட்டுப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சாமி மந்திரத்தை சொல்லுங்க. வாசு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அவங்க கண்டிப்பா சண்டை போடுறதுக்காக இங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோடயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன வாசு என்ன சொல்ற? இவ போகாத ஊருக்கு வழி சொல்றாளா? இல்ல அண்ணன் இங்க வந்த உடனே அவங்களோட கிளம்பி போயிடலான்னு சொல்றாளா? டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடா. அவ மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கேம்மா. என்னடா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வாயாடக்க ஆரம்பிச்சிட்டியா? விசாகா கொஞ்சம் பொறுமையா இருமா, ஏன் படபடன்னு பேசுற? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மாமா கொஞ்சம் வழி விடுங்க. தாலி கட்டியாச்சா? என்ன செல்லம்மா, என்ன விஷயம்? எதுக்கு தாலிய கட்டியாச்சான்னு கேக்குற? இன்னைக்கு என்ன புதுசா நாடகம் ஆடலான்னு வந்திருக்க? உன் களவாணித்தனம்லாம் இந்த கிராமத்துல எதுவும் செல்லுபடி ஆகாது. நீ போலீஸ கூட்டிட்டு வந்தாலும் சரி, பட்டாளத்தை கூட்டிட்டு வந்தாலும் சரி, ஒரு பயிலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தகராறு பண்ண வரலமா. எங்க பொண்ணு எங்களை விட்டு வந்துட்டா நாங்க அப்படியே விட்டுற முடியுமா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உடம்பல சபையில பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். ஒரு வார்த்தை ஒரு குலத்தையே அழிச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையாரு. அம்மா நீ பேசுமா. முதல்ல நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இந்த கல்யாணத்துல குறுக்க நிக்க வரல. ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு சில விஷயங்கள் செய்யணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி செஞ்ச சந்தோஷம், தாலி கட்டுறதுக்கு அப்புறம் செஞ்சா அது கடமை ஆயிடும். அதனாலதான் தாலி கட்டியாச்சான்னு கேட்டேன். எங்க கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, என்ன குடுக்க வரீங்களோ அது 4 பேருக்கு சபையில தெரியற மாதிரி விலாவாரியா காமிச்சிடுங்க. அப்புறம் இத்த கொடுத்தேன் அத்தை கொடுத்தேன்னு நீட்டி முழக்க வேண்டாம். இத பாருங்கம்மா, பொண்ணுக்கு அவங்க அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி பட்டாவோட ரெடி பண்ணிருக்காரு. 50 பவுன் நகையும், பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட், பட்டு புடவை எல்லாம் வாங்கியிருக்காரு. இந்தாங்க அதுக்கான டாக்குமெண்ட், வாங்கிக்கோங்க. சரி, எல்லாம் உங்க பொண்ணுக்கு தானே செய்றீங்க, என் பிள்ளைக்கு என்ன செய்றீங்க? அப்படியெல்லாம் பையனை விட்டுருவோமா?
அவருக்கு 5 பவுண்ட்ல செயினும் 2 பவுண்ட்ல காப்பும் வாங்கியிருக்கோம். இதுக்கு மேல என்னமா பண்ணணும்? குடிங்க குடிங்க. இந்தாங்க. குடி. சித்தப்பா, நீங்க என்னைக்கு இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் செய்வீங்கன்னு தெரியும். இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க 3 பேருமே வந்திருக்கீங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு கண்டிப்பா அண்ணிதான் காரணமா இருந்திருக்கணும். நல்லா இரு. గట్టిమేళం గట్టిమేళం. ఓం సర్వమంగళ మాంగళ్యే శివే సర్వార్థసాధికే శరణ్యే త్రయంబకే దేవి నారాయణి నమోస్తుతే. మాంగళ్యం తంతు నానేన మమ జీవన హేతునా కంఠే భస్మామి శుభగే త్వంజీవ శరదాం శతం. మాంగళ్య ధారణ ముహూర్తస్సు ముహూర్తో అస్తు. என்னம்மா மூக்குத்தி கழட்டி போட்டீங்க? என்னம்மா சுபகாரியம் நடக்கும்போது எதுக்காக இப்படி அபசகுணமா பண்றீங்க? என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுன்னா மூக்குத்திய கழட்டி காணிக்க போறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் முடிஞ்சிருச்சுல்ல, என் வேண்டுதல நிறைவேத்திட்டேன். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? கண்டிப்பா வராது. ஒரு மூக்குத்தி போடாத பொம்பளையால ஆயுசுக்கும் பிரச்சனை வரும். என்னடா இவ்ளோ நேரம் ஆயிட்டே இருக்கு, எப்ப வருவா? வருமா, இது வந்துட்டு இருக்காங்க. உங்க ஊரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. உங்க எல்லாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா பொண்ணும் மாப்பிளையும் நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். சடங்கு சம்பிரதாயத்துக்கு எல்லா ஊர்லயும் ஒண்ணுதாம்மா. கல்யாணம் முடிஞ்ச உடனே சாந்தி முகூர்த்தத்தை பொண்ணு வீட்டுல தான் வைக்கணும். அதான் சம்பிரதாயம். ஆமா ஆமா ஆமாமா, அதான முறை. இந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, பொண்ணு எப்ப நம்மளையே நம்பி இங்க வந்துருச்சோ அப்ப பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் எல்லாமே இங்கதான் எல்லாம் நடக்கணும். என்னடா என்ன அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? நல்லா இருக்குடா, கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன இந்த கோயிலே அம்போன்னு விட்டுட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து சென்னைக்கே ஓடி போயிடலான்னு உத்தேசமா? அதுக்குதான் இந்த சீர் சனத்தை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வர சொன்னியா? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா இடக்கு முடுக்க பேசிட்டு இருக்க. அவங்க யதார்த்தமா தானே சொன்னாங்க. என்னது யதார்த்தம் பதார்த்தம்? அதெல்லாம் எனக்கும் தெரியும். அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியல. அம்மா, காலம் பூராவும் புருஷனும் பொண்டாட்டியும் விசாகத்தை கூடவே வச்சுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டுதாமா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா.
சொல்லுங்க அண்ணே, புரியட்டும். இதுக்கு எதுக்கு கண்டிஷன் எல்லாம்? இது அவங்க 2 பேரோட கடமை இல்ல? அது கடமைன்னு உனக்கு புரியுது. தோ வீட்டுக்கு வர மகராசிக்கு புரிஞ்சா சரிதான். எங்க வீட்டு பொண்ணு உங்க மனசு கோணாம நடந்துக்குவா. பாசு, நீங்க எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கணுமோ இருந்துட்டு வாங்க. வரும்போது அம்மாவும் கையோட கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்க கூட இருங்க, இல்லனா தனி கொடுத்துடும் போயிடலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. வாடா, நேரமாவது இல்ல. வா ஏறம்மா, நின்னுகிட்டே இருக்கிற தள்ளு. செல்லம்மா போலாம். ஏமா பொண்ணு உறவுங்கிறது அவ்வளவுதாம்மா. அவ நல்லா இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா. அமுதா இங்க வாழணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. வா. கட்டதர நீ என்னையே பயமுறுத்துற. ஜன்னி வந்துரும் போல இருக்குது. நீ தான் அவங்க பெரிய டெரர்னு பில்டப் பண்ற. அந்த பக்கம் குருந்த அடிக்கிறப்ப அந்த அம்மா டெரருக்கெல்லாம் டெரர்னு பயமுறுத்துறா. மும்பை, நேபாள், பூட்டான், கல்கட்டா அவங்க பிசினஸ் பண்ணாத இடமே இல்லைன்னு வேற சொல்ற. ஆனா பண்றது என்னமோ புள்ள பிடிக்கிற வேலை. என்ன கட்டதுரை இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? சாதாரணமா புள்ள பிடிக்கிறவங்க இல்ல. ஆமா ஆமா, டிபார்ட்மெண்டா தானே குழந்தைங்களை பிடிச்சி வச்சிருக்கோம். ஒரு குரூப்பை கொண்டு போய் பிச்சை எடுக்க விடுறோம், ஒரு குரூப்பை கொண்டு போய் கிட்னி லிவர்னு ஸ்பேர்ஸ் விற்க ஆரம்பிச்சிடுறோம், இன்னொரு குரூப்பை வெள்ளைக்காரனுக்கு தத்து கொடுத்துட்றோம், இன்னொரு குரூப்பை காமாட்டிபுரம் சோனா கஞ்சிக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி கேட்லாக் போட்டுல புள்ள பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. இதுல எங்கயாவது சொதப்பணும் விரல வெட்டிடுவாங்க. ஐயோ, சொதப்புறதுக்கே விரல வெட்டிடுவாங்களா? அப்ப நம்ம மேட்ரு தெரிஞ்சா எதை வெட்டுவாங்களோ? நாம வேற இல்லீகலா லவ் பண்றோம். ஆமா, அவங்க பண்றது மட்டும் லீகல் பிசினஸா? நம்ம மட்டும் இல்லீகலா லவ் பண்றோமா? சும்மா பேசுற பேச்சு. சுமார் எது நடந்தாலும் சரி, என் விரலே போனாலும் சரி, இல்ல எது போனாலும் சரி, உன்னை இழக்க நான் தயாரில்லை ஷில்பா. வா, நேரா போய் கடல்ல குதிச்சு செத்துருவோம். இல்லையா அப்படியே கடல்ல நீந்திய சிங்கப்பூர், சிலோன் எங்கேயாவது ஓடி போய் செட்டில் ஆகலாம். வா போலாம். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். யார் இந்த மாட்டை மாட்டிட்டு சாவறதா? நான் எதுக்கு சொல்றேன் ஷில்பா? ஐயோ கட்டதுரா வந்துடுவாங்க. வாங்கடா, வாங்க மேடம். கட்டதுர உனக்கு எவ்வளவு கொழுப்புடி! என்ன ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு வராம இங்க இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், இந்த கட்டதூரம் நம்ம கேங்ல சேர்ந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை மேடம். எப்ப பாரு என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இந்த மாசம் எத்தனை உருப்படி கொடுத்தா நீங்களே கேளுங்க மேடம். என்ன கட்டதூர, நீ லோக்கல் ஆளு, உன்னை வச்சு நிறைய பிள்ளைங்களை பிடிக்கலான்னு தானே இந்த கேங்ல சேர்த்தோம். நீ என்னையா கிழிச்ச? அரே, உனக்கு இந்த அணில் பத்தாதுன்னு இந்த எலியை லவ் பண்றியா? தொலைச்சிருவேன். ஏய், இன்னொரு தடவை என் தொழிலுக்கு இடைஞ்சலா இருந்த சாலா உன்னை ஆப்பிரிக்காக்காரனுக்கு வித்துருவேன், ஜாக்கிரதை. தீதி என்ன மன்னிச்சிருங்க. மணி பத்துக்கு குப்பையில போட. எனக்கு வேண்டியது மால். நீதான கலெக்ஷனை கவனிக்கிற. பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை கொண்டாந்து கொடுக்கறாங்களா? ஏய் சொல்லுடி.
சொல்லு சில்பா, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. பயமா நானே நடந்த உண்மையை சொல்லிடுறேன். உங்க கலெக்ஷன் பணத்தெல்லாம் இந்த தடிப்பையதான் ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். கேட்டா குழந்தைங்க மேல தேவையில்லாம பழிய போடுறான். அந்த கலெக்ஷன் பணம் மொத்தத்தையும் இந்த தடிப்பையதான் சைட்ல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான். பாயம்மா, என்னையா என்ன உள்குத்து நடக்குதா? உள்குத்து நான் வடக்க ஒரு மாசம் போயிட்டு வந்தா நீங்க தனியா பிரான்ச் ஓபன் பண்றீங்களா? தொலைச்சிருவ, ஜாக்கிரதை. உங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ள கணக்கெல்லாம் எனக்கு செட்டில் பண்ணணும். வா. देखो, अरे साला, தமிழ்நாட்டுக்கு நீதான் இன்சார்ஜ். மாசம் 60 உருப்படி வரணும். அத விட்டுட்டு இப்படி போட்டு கொடுக்கற வேலை, லவ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தடு ஜாக்கிரதை. லவ் என்னங்க இப்ப எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சது. பாருங்க மாமா உங்க பிள்ளைய. தேங்க்ஸ் சொல்லுமா. ஏம்மா, அவன் ஏன் தேங்க்ஸ் சொல்றான் தெரியுதா? இவ்வளவு நாள் அவன் சுமந்துட்டு இருந்த பாரத்தை உன்னால இப்ப இறங்கிடுச்சு இல்ல, அதுக்கு அவர் நன்றி சொல்றாரு. நீதாம்மா அவனை சரியா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. இல்லன்னா அதிரடியா இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பிய. ஆனா என் தங்கச்சிய நான் புரிஞ்சுக்கலையே சித்தப்பா. இப்படி அண்ணன் வேணா அண்ணி வேணான்னு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டுல போயிட்டா. அததான் இன்னும் என்னால தாங்கிக்க முடியல. ஏன் சின்னம்மா, அவ அப்படி பேசினப்போ உன் மனசு கஷ்டப்படலையா? இருந்துச்சுங்க, ஆனா அப்பவே அது மறந்து போச்சு. ஏன்னா நான் ஒதுங்கி நின்று இந்த உலகத்தை பார்க்க கத்துக்கிட்டேன். இனி எல்லாமே இப்படிதான். நான் தான் சுமந்த, நான் தான் வளர்த்தேன்னு உரிமை கொண்டாட முடியாது. நாம பெத்த பிள்ளைங்க தான். ஆனா அவங்க எப்ப வளர்றாங்க, எப்ப பெரியவங்க ஆறாங்கன்னு நாம பாக்குறது இல்ல. திடீர்னு ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் நாம புளிச்சுக்கிட்டு வேதனைப்படுறோம். அதான் அவங்க வாழ்க்கை அவங்களே வாழட்டும்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன்னா எல்லாமே சுலபமா போயிடும். நீ சொல்றது சரிதான் சொல்லுமா. ஆனாலும் இந்த ஆனா அவன கதையெல்லாம் விடுங்க. எனக்கு உங்களை தெரியாத? உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள், அதிகாரம் காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவ்வளவு நாள் நானும் அமுதாவும் இருந்தோம். அது மட்டும் இல்லம்மா, கோவத்தை காட்டுறதுக்கு என்ன மாதிரி ஒரு இழிச்சவாயன் சித்தப்பாவும் அவனுக்கு வேணும். இனிமே உங்களுக்கு அந்த கவலை இல்லைங்க. இன்னும் 1 வாரமோ 2 வாரம் தான் மணிமணியா 2 குழந்தைங்களை பெற்று உங்க கையில கொடுத்துருவேன். நீங்க அன்பு காட்டினாலும் சரி, அதிகாரம் காட்டினாலும் சரி, உங்க ஆசைப்படியே வளர்த்துருங்க. நான் தலையிட மாட்டேன். எம்மாடி, அது கூட 3 வயசு வரைக்கும் தாம்மா. அது LKG போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளை விரட்டுற மாதிரி அவங்கள விரட்ட முடியாது. அப்படி விரட்டினான்னு வச்சுக்கோ, ஹூ ஆர் யூ மேன் கேட்டுடும். அவ்வளவுதான் இவன் அம்பேல். கண்டிப்பா கேட்கும். ரெட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு உடம்புல ஊனம் இருக்கு சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.